வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் மெகடாச்சாம். நமது ஆலம்லை யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாத்தான்குளம் தீர்ப்பு 6ஆம் தேதி வெளிவந்தது. தீர்ப்பு வெளிவந்து அதனுடைய ஈரம் பாய்வதற்குள்ளாரவே 7ஆம் தேதி அதே தென் மண்டலத்துல காவல்துறையினரால் ஒரு கருப்பு சம்பவம் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதுவும் கடுமையான மனித உரிமை மீறல். இந்த சம்பவம் எங்க நடந்தது, ஏன் நடந்தது, யார் நிகழ்த்தியது என்ற தகவலை குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளம் பேரூராட்சிக்கு அருகில் இந்த மருதம்புத்தூர் கிராமம் இருக்கு. தென்காசி மாவட்டம் முழுவதிலே 70% மக்கள் விவசாய பணியில விவசாயம் சார்ந்த துறைகளையும் செய்து வருகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பம் தான் பெருமாள் சேட் என்பவருடைய குடும்பம். பெருமாள் சேட் வயதானவர். அவருக்கு 3 மகன்கள் 3 மகள்கள் இருந்தாங்க. மகள்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தாயிற்று. மகன்களும் 2 பேர் மும்பைல இருக்காங்க. முதல் மகன் அருள் இசக்கிராஜ், இவர் மும்பையிலே தொழில் செய்து செட்டில் ஆயிட்டாரு. 2வது மகன் சிவா பொன்ராஜ், இவரும் மும்பைல செட்டில் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க, 17 வயதுடைய மகள். அவங்க பேர் பிரதீபா. 2வது மகன் பங்குனி மாத திருவிழாவை கொண்டாடவும், தேர்வு முடித்து விடுமுறை காலத்தை தம்முடைய உறவினர்களோட கொண்டாடவும் அவன் ஊருக்கு வந்திருக்காங்க. 3வது மகன் தான் மணிகண்டன். அவருக்கு திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இது எளிமையான குடும்பம், விவசாய குடும்பம். 3வது மகன் மணிகண்டன் தன்னுடைய தந்தைக்கு உதவியாக இங்கேயே விவசாய பணிகள் செய்து கொண்டு கிடைக்க வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கிறார். அதே போல பதனியை எடுத்து விற்கக்கூடிய தொழிலையும் அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஆலக்குளம் காவல் நிலையத்திலிருந்து 3 காவலர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மட்டில மருதம்புத்தூர் கிராமத்துக்கு வராங்க. அங்க மணிகண்டனை மட்டும் பைக்ல ஏத்திட்டு போயிடுறாங்க. 2 பைக் எடுத்துட்டு வராங்க. 2 பைக்ல மணிகண்டனையும் சேர்த்து ஏத்திக்கிட்டு அவனுடைய வயல்வெளிக்கு போறாங்க. மணிகண்டனோட மனைவிக்கு இந்த சம்பவம் என்னன்னு தெரியல. முதல்ல இவங்க வந்தவங்க யாரு என்ன அப்படின்ற விவரங்களை கூட மணிகண்டனோட மனைவி கிட்ட அவங்க தெரிவிக்கல. அதற்கப்புறம் அவங்க யாருன்றத கேள்விப்பட்டு உடனடியா தன்னுடைய கணவரோட அண்ணா சிவா பொன்ராஜுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மணிகண்டனை மட்டில வந்த பாவலர்கள் தங்களுடைய வயல்ல இது உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க, வயலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனடியா அவர் பதட்டப்பட்டு அவர் குடிக்கிறதுக்காக ஃபேமிலியோட போயிருக்காரு. வயல்வெளியில குடிக்கிறதுக்காக, கிணற்றுல குடிக்கிறதுக்காக. அப்ப அந்த இடத்துக்கு தன்னுடைய மகள் பிரதீபாவையும் மகனையும் அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு போறாரு. இந்த விபரத்தை பெருமாள் சேகரிடையும் தெரிவிக்கிறாங்க. பெருமாள் சேட்டும் பதறி அடிச்சுக்கிட்டு அங்க போறாரு. பனை மரத்துல கணையம் கட்டி வச்சிருக்காங்க. 2 பனை மரம் இருக்கு. 2 பனை மரத்துல 2 கணையம் கட்டி வச்சிருக்காங்க. பதநீர் இறக்குவதற்காக உடுவைகள் வைக்கப்பட்டுள்ளன. இன்னைக்கு கல் இறக்கி விற்பனை செய்யங்கன்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீ அந்த மரத்துல ஏறி எங்களுக்கு அதுல கல் இருக்கா அப்படின்றத காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல்றாரு, இல்ல அதான் நான் பதநீர் எடுத்துறதுக்காக தான் கணையம் வெட்டி வச்சிருக்கோம்னு சொல்றாரு மணிகண்டன். ஆனா இவரு கேட்கல. யாரு? எஸ்ஐக்கு ராஜா எஸ்ஐ கேட்கவே இல்லை. மட்டில வந்திருக்காரு. காவலரும் மட்டில தான் வந்திருக்காங்க. கார்த்திக் என்ற காவலரும் மணிவேல் என்ற காவலரும் அவரோட வந்திருக்காங்க. மணிகண்டன் என்ன செய்யாரு, எஸ்ஐ சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பனை மரத்துல விடுதுன்னு ஏறுறாரு. ஏறி அந்த பானைய கவுத்து காலத்துல மேல போறாரு. சிவப்பொன்ராஜோட 17 வயதுடைய மகள் காவல்துறைக்கு வாக்குமூலம் கொடுக்கும்போது கூட எங்களை ஜாதி ரீதியா அவரு திட்டினாரு, அதனால எங்க சித்தப்பா மேல இருந்து கீழே இறங்கி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, சிவப்பொன்ராஜோட மகன்கள் அந்த வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. எதுக்காக நீங்க மேல ஏற சொல்றீங்க? இது எங்களுடைய சொன்ன தேவைக்கு தானே நாங்க பதனியை இறக்குறோம். இதை நீங்க ஏன் சந்தேகப்பட்டீங்க? அதே போல ஏன் ஜாதி ரீதியா எங்களை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப கோபமா ஆர்ஷா பிஹேவ் பண்ணிருக்காரு இசக்கி ராஜா. இவங்களும் பேச அவரும் பேச வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்ப தன்னுடைய தந்தையாரையும் அந்த இடத்துல ஜாதி ரீதியா தரக்குறைகா திட்டிருக்காரு. உங்க குடும்பத்தையே கூட்டி நான் உள்ள வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிருக்காரு. பனை ஏறி அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக பைப்பிடி கழுவுவதற்காக இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய அதிகார வலிமையால அவங்க மிரட்டுறாரு. இவரை கெட்ட வார்த்தைகளால அவதூவாக பேசுறாங்க. அங்கிருந்து மணிகண்டன் இதையெல்லாம் கேள்விப்பட்டு, எதற்காக என்ன தந்தையை திட்டுறீங்க, அண்ணன் மகள்களை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல இருந்து அந்த கணையத்துல பதநீரை காட்டாமே கீழே குதிக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே என்ன ஆகுதுன்னா, மணிகண்டனுக்கும் இசக்கி ராஜாவுக்கும் வாக்குவாதம் இருக்குது. அவ என்ன செய்யறாங்க அப்படின்னா, கட்டையை எடுத்து அடிக்க பாயிறாரு. யாரு? இசக்கி ராஜா தான் முதல்ல அந்த கட்டையை தொடராரு. அந்த கட்டையை எடுத்து மணிகண்டனை அடிக்க பாயிறாரு.
அப்படி பாயும் போது அந்த கட்டையில இருந்த இரும்பு ராடோ கம்பியோ வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா 2 பேரும் கை கலப்பு ஏற்பட்டு ஒருத்தர் சாய்த்து கொண்டு மண்ணுல உருண்டு போறாங்க. அப்படி பொருளும் போது இந்த இடத்துல வந்து காயம் ஏற்பட்டதா சொல்லப்படுகிறது. காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்து வரதா சொல்றாங்க. அப்ப அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இசக்கி ராஜா வந்து மிகுந்த கோபம் வருது அவருக்கு. உடனே தன்னுடைய கன்னை எடுத்து மணிகண்டனை பார்த்து சுடுறாரு. முன்பகுதியில சுடும் போது எழுப்பு பகுதியில அந்த குண்டு பாய்ந்து விழுகிறது. மறுபடியும் சொல்றாரு. 4 ரவுண்ட் சுட்டிருக்காரு. 2 ரவுண்ட் பாத்தீங்கன்னா முழங்காலுக்கு கீழே 2 குண்டு முறை பால்ல பாய்ந்திருக்கு. இன்னொரு குண்டு வந்து பாத்தீங்கன்னா தவறி அந்த பிரதீபா காலுக்கு போயிருக்கு. 2 குண்டு மணிகண்டனுடைய பால்ல முன்பக்கமா எலும்புல துளைக்குது. வாக்குமூலம் கொடுக்குறாங்க. சொல்றாங்க பிரதீபா வேண்டாம் வேண்டாம் சித்தப்பாவை சுதாதையே நான் சொல்றேன். அப்பவும் அவர் இன்னொரு ரவுண்ட் எடுத்து சுடுறாரு. அந்த குண்டு என்னோட காலை உடப்பிட்டு போகுதுன்னு சொல்லி நல்ல வேலை அது யாருங்களும் படாம போயிடுச்சு. 4வது ரவுண்டும் சுட்டிருக்காரு. இன்னொரு கால்ல சுட்டிருக்காரு. பாருங்க 3 குண்டுகள் பட்டுதான் மணிகண்டன் கீழே தயாரு. இவர் ரத்த வெண்ணத்துல இவர்தான் தலையில பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவனே இருக்காரு. இந்த 2 காவலர் கூட வந்தாங்க பாத்தீங்களா, கார்த்திக் மணிகர். இவங்க தலை தேய்க்க ஓடிட்டாங்க. அந்த இடத்துல மிக்கல. அப்ப அங்க இருக்கக்கூடிய சிவபொன்ராஜ் மற்ற உறவினரை தான் விலக்கி விட்டுட்டாங்க. இவர்களை உடனடியா தென்காசி அரசு மருத்துவமனையில அனுமதிக்க ஆம்புலன்ஸ வர வச்சு ஏறி ஒரே வாகனத்துல பயணம் செய்து தென்காசி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுதான். இதுதான் சம்பவம். ஆனா முதல் தகவல் அறிக்கையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மணிகண்டன் வந்து என்ன ஆயுதங்களால தாக்க வந்தாரு. அப்ப எனக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு தலையில. காரரை தாக்க வந்ததுனால தற்காப்புக்காக அவர்களை சுட வேண்டியதாயிற்று. தாக்கியதோடு மட்டுமல்லாம அவங்க தப்பி செல்ல முயற்சித்தார்கள். அதனால நான் அவர்களை சுட வேண்டியதாயிற்றுன்னு சொல்லி அவங்க எஃப்ஐஆர பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இத கேள்விப்பட்ட மணிகண்டனுடைய உறவினர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய உறவுக்காரர்கள் ஊர்க்காரர்கள் இந்த தகவலை சொல்றாங்க. அந்த ஊர்ல வந்து மணிகண்டன் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவரு யாருடைய சண்டை சச்சரவுகளும் போக மாட்டாரு. எதச்ச வேலையை செய்யக்கூடிய ஒரு நல் இளைஞர். என்னோட குடும்பத்தோட வசித்து வராரு. அதே போல விவசாயம் செஞ்சு வாழக்கூடிய மனிதர். பனை ஏறி பனை குளிலாளி. இவர் என்ன டெரரிஸ்டா? இவர் மீது கற்பழிப்பு வழக்கு இருக்கா? கொள்ளை வழக்கு இருக்கா? இவர் எந்த ஒரு வழக்குக்கும் வம்பு தும்புக்கும் போகாத ஒரு சாமானிய மனிதரை அதிகார வலிமையால இப்படி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காரேன்னு வந்து கோபம் கொப்பளிச்சு என்ன செய்யாங்க அப்படின்னா, அன்று இரவு 7 மணிக்கு ஆலங்குளத்துல புதிய பேருந்து நிலையத்தின் அருகே காமராஜர் சிலை அங்க மக்கள் ஒன்று திரண்டு ஒரு 1000 பேருக்கு மேல இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்கிற போராட்டம் 10 மணி வரைக்கும் நீண்டு கொண்டே போகிறது. அங்க திருநெல்வேலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் அந்த போராட்டத்துல வந்து பங்கெடுக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் TRP பிரபாகரன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. தாவேகா வேட்பாளர் விபின் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு களத்துக்கு வந்துட்டாரு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் பால்ராஜ் தன்னுடைய கட்சி கோளர்களோடு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இது இல்லாம தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடா அவர் அந்த இடத்துல இருக்காரு. அகில இந்திய காமராஜர் ஆதித்யா சங்க பொதுச் செயலாளர் சிங் நாடா இருக்காரு. காமராஜர் பேரவை NR தனபால் அங்க இருக்காரு. இப்படி அனைத்து கட்சி கோளர்களும் அங்க வந்துட்டாங்க. தட்சண்ய நாடார் சங்க பேரவை தலைவர் RK காளிதா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப இவ்வளோ மக்களும் ஒன்று திரண்ட உடனே காவல்துறைக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்படுகிறது. இவங்க அந்த இடத்தை விட்டு கலைந்தே போகல. உடனடியா காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்துடுறாங்க. கிளாட்சன் ஜோஸ் DSP அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவோ பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. யாரும் கலைந்து போக மறுக்கிறாங்க. அவர் என்ன தவறு செய்தார், அவர் மீது இந்த துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஜெயபால் பர்ணபாஸ் DSP SP மயில்வாகனன் தென்மண்டல IGக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. தென்மண்டல IG ஜியேந்திர பிதாரி அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போராட்டக்குழு என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது பொய் FIR வந்து மையப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனடியா விசாரணை நடத்த சொல்றாரு. 17 வயதுடைய பிரதீபா அமைப்பு கொடுக்குறாங்க. DGP அலுவலகத்துல தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடா போயிட்டு இந்த மாதிரி ஜாதிய பெயரான திட்டியிருக்காரு, அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு அவரு வந்து ஒரு வழக்கு கொடுக்கிறாரு. இப்படி தொடர்ந்து வந்து போராட்டக்காரர்களோட அழுத்தத்தின் காரணமாக அட்டம்ப்ட் மர்டர் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஆபாசமாக திட்டுதல், கொடும் காயம் விளைவித்தல், பின் வன்கொடுமை 4 பிரிவுகளின் கீழ் விசைக்கு ராஜா மேல் மற்றும் அங்க வந்திருந்த காவலர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கார்த்திக் மணிலேர்
இசக்கி ராஜா 3 பேர் வந்து வழக்கு 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆலங்குளம் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜாவை பணியிடை நீக்கம் செய்து தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி வந்து உத்தரவிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பூங்கம் வந்து கலைந்து செல்லுது. இசக்கி ராஜா உயர் அதிகாரிகளோட கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள இருக்கார். காவல்துறை விசாரணை வந்து இப்ப மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அறிக்கை கேட்கலாம், இந்த நீதிமன்றம் வந்து அறிக்கை கேட்கலாம். இந்த மணிகண்டன் மீது சுடப்பட்ட வழக்குக்கு கட்டாயம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் SHRCயும் வந்து வடக்குழு தாமாவும் வந்து பதிவு செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படிலே போனது. இப்ப தேர்தல் காலம் வேற, மக்கள் ஒன்று திரண்டு போராடியதால் மட்டும்தான் அவர் மீது வழக்கு புனையப்பட்டு இப்போது தற்காலிகமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கட்டாயம் இது வந்து மனித உரிமை மீறல். அவர் மீது இந்த துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன? ஒரு தீவிரவாதியை போல ட்ரீட் செய்திருக்க. இப்படியே அவர் தவறு செய்திருந்தால் கூட, இப்ப பனை மரத்துல கல் இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூட அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர் மீது உரிய வழக்கு பதிவு செய்து அவரை மெஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி அவரை வந்து சிறைக்கு அனுப்பிடுறாங்க. இதுல தானே நடைமுறை. அப்படி இல்லாம நீங்க கையில கன் எடுத்து சுட வேண்டியதன் அவசியம் என்ன? அதன் உத்தரவிட்டது யாரு? மேலதிகாரிகள் யாரேன்னு வந்து உத்தரவு கொடுத்தாங்களா? சாதாரண குற்றவாளியை பிடிங்கிறதுக்கு குற்றம் சாட்டப்படக்கூடிய நபரா கூட இருக்கா. ஒரு பதநீர் இறக்கக்கூடிய இல்ல கல்லு வித்ராமன் சொல்லிட்டு ஒரு எளிய மனிதரை பிடிக்க நீ கன்னு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? உடன் வந்து கன்னை கொண்டு போக சொல்லி மேலதிகாரிகள் உத்தரவு சொல்லியிருக்காங்களா? நீ கண்ணை எடுத்து சுடுவதற்கு உனக்கு யார் அனுமதித்தாங்க? 4 ரவுண்டு சுத்துற அப்படின்னா உனக்கு எவ்வளவு வன்மம் இருக்கும். இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பெரிய மனித உரிமை நிறம் மிகப்பெரிய அச்சுறுத்த. பனைமரம் ஏறக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் எவ்வளவு அச்ச உணர்வு அடைந்திருப்பாங்கன்றத நம்மளால உணர முடியாம நம்ம நாட்டு மரம் பனை மரம்னு கொண்டாடும். அப்படிப்பட்ட பனை மரத்தை காக்கின்ற பனை தொழிலாளர்களை காக்கக்கூடிய அரசாக இன்றைக்கு அரசு இருக்கிறதா? இந்த பாவத்துறை இருக்கிறதா? ஏன் இந்த வன்மம்? ஏற்கனவே விவசாயம் நலிவடைந்து காணப்படுகிறது. இந்த தருணத்துல அவர்களை ஏறி மிதிக்கக்கூடிய ஒரு செயலை காவல்துறை செஞ்சிட்டு அப்படின்னா இது வந்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்தாலும் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் முன்பே குறிப்பிட்டது போல சாத்தான்குளம் தீர்ப்பு வந்து 6ஆம் தேதி வந்து அதனுடைய ஈரம் காய்வதற்குள்ளாகவே 7ஆம் தேதி இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறத இந்த சமூகத்தால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனாலதான் நீதிபதி G. முத்துக்கரட் சொன்னாரே, நீங்கெல்லாம் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லைன்னா இரட்டை ஆயுள் தண்டனையை அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப காவல்துறையினர் மீது பரிதாபப்பட வேண்டிய சூழல்ல நாம இருப்போமா? இப்ப எவ்வளவு வேதனை இருக்கு பாருங்க, மனசு கும்புறது. அந்த மணிகண்டனை ஏன் இப்படி சுடணும்? எவர்பா சுடணும்? அவருக்கு அதிகாரம் இருக்குன்னா எதை வேணாலும் சென்றிடலாமா சொல்லுங்க? அவரை கைது செய்ய வேண்டிய அதிகாரம் இருப்பட்டமே. அவருடைய மனைவி கிட்ட நீ சொன்னையா உரிய விசாரணை நாங்க செய்ய போறோம்னாவது அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. வீட்டதோட போய் கூப்பிடுற அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய காவல் அதிகாரிகளை என்ன செய்ய வேண்டும்? சாத்தான்குளம் கொலை வழக்குல கூட மரண தண்டனை கொடுத்தாயிற்று. இன்னும் என்ன செய்ய முடியும்? அதிலே திருந்தல அப்படின்னா இவர்களெல்லாம் எப்போது திருந்துவார்கள்? எனக்கு தீர்வு எங்கே தேடுவதுனா நீதித்துறை தான் இதற்கு சரியான தீர்வை சொல்ல வேண்டும். மத்திய மாநில அரசுகள் சரியான வழிகாட்டி நெறிமுறைகளை வகுத்து காவல்துறைக்கு வழங்க வேணும். அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். உயரதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைத்து பண்ணல. இந்த காவல் அதிகாரிகளை காத்துக்கூடிய வேலையை தான் உயர் அதிகாரிகள் செய்யறாங்களே தவிர அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு, தார்மீக பொறுப்பு உயர் அதிகாரிகளுக்கு தான் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் சுட சொல்லி உத்தரவிட்டதையா? இதையெல்லாம் விசாரிக்கணும் இல்லையா? அப்ப கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டால் மட்டுமே இந்த குற்றங்கள் குறையும். அது குற்றவாளிகளுக்கு மட்டுமா? உங்களுக்கு இல்லையா? சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே கயவர்களாக மாறி போனால் இந்த சமூகத்தின் நிலை என்னவாகும்? அலமூலமாகும் அல்லவா? அதனால இனியாவது காவல்துறை திருந்துவார்களா அப்படின்றதான் இந்த காணொலியிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு செய்தியா இருக்கும். இதுவரைக்கும் ஆலம் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.